அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில், தாடிக்கொம்பு, திண்டுக்கல் மாவட்டம். ஒரு கோவில் திருமண வரம், புத்திர யோகம், உடல் ஆரோக்கியம், கல்வி ஞானம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை கொடுத்து கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுப்பினை. அந்த கொடுப்பினையை இங்கு வரும் பக்தர்களுக்கு தவறாமல் வழங்கி வருகிறது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் பெயர் அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு என்கிற ஊரிலே அமைந்துள்ளது. இங்கு விஷ்ணு சௌந்தரராஜ பெருமாள் என்றும் அவரின் மனைவி லக்ஷ்மி சௌந்தரவள்ளி என்றும் வணங்கப்படுகிறார்கள். குடகநாற்றின் கிழக்கு கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஆரம்ப காலங்களில் குடகநாற்று நீரே தீர்த்தமாக வழங்கப்பட்டது. இப்போது கோவிலுக்குள் இருக்கும் புனித அக்னி தீர்த்த கிணற்றில் இருந்து நீர் எடுக்கப்பட்டு தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. புராண வரலாறு. முற்காலத்தில் இங்கு மண்டூக மகரிஷி என்ற மாமுனிவர் இருந்தார். மண்டூகம் என்றால் தவளை. ஒரு சாபத்தின் காரணமாக அவர் தவளையாக மாறிப்போனார். தன் சாபம் நீங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே மகாவிஷ்ணுவை வேண்டி ஆழ்ந்த தவம் இருந்தார். அப்போது தாலாசுரன் என்ற அசுரன் அந்த தவத்தை கெடுக்கும் விதமாக முனிவருக்கு பல வழிகளில் தொல்லை கொடுத்தார். இதனால் தவம் தடைப்பட்டது. அசுரனிடம் இருந்து தன்னை காக்கும்படி முனிவர் மதுரை கள்ளழகரை வேண்டினார். பக்தனின் வேண்டுதல் கேட்டு அவர் முன் காட்சி கொடுத்த கள்ளழகர் அந்த அசுரனை அழித்தார், முனிவரை காப்பாற்றினார். மண்டூக மகரிஷி விஷ்ணுவை இங்கேயே தங்கும்படி கேட்டார். மகாவிஷ்ணுவும் சம்மதித்தார். சௌந்தரராஜ பெருமாள் என்ற நாமத்துடன் இங்கே எழுந்தருளினார். வடக்கு வீடான புறமலை தாடிக்கொம்பு அழகர் என்று கல்வெட்டு குறிப்பிடுவது போல் மதுரை அழகர் கோவிலில் இருக்கும் அத்தனை சிறப்புகளும் இந்த ஆலயத்திற்கும் உண்டு. மதுரை கள்ளழகரை தரிசிக்க முடியாதவர்கள் இங்கிருக்கும் பெருமாளை தரிசித்தாலே அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும். அழகர் கோவிலில் செலுத்த வேண்டிய நேர்த்திக் கடன்களை இந்த கோவிலில் செலுத்தலாம். கோவில் அமைப்பு. கோவிலை வெளியில் இருந்து பார்க்கும்போது அது சிறிய கோவிலாகவே தெரிகிறது. ஆனால் இது 1.5 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் பெரிய கோவில்தான். கிழக்கு நோக்கி இருக்கும் சிறிய கோபுர வாசலை கடந்ததும் சிறியதாக ஒரு 4 கால் மண்டபம் வருகிறது. அதற்கடுத்து கருங்கல்லினாலான தீபஸ்தம்பம் வருகிறது. அதற்கடுத்து 90 அடி உயரம் கொண்ட 5 கலசங்களுடன் கூடிய 5 நிலை ராஜகோபுரம் வருகிறது. இதில் விஷ்ணுவின் தசாவதார சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் வருகிறது. விழாக்காலங்களில் இங்கு கொடியேற்றப்படுகிறது. கொடிமரத்திற்கு எதிரே தலவிருட்சமாக வில்வமரம் உள்ளது. அதனை அடுத்து விஸ்வக்சேனர் சன்னதி சிறியதாக உள்ளது. சைவர்கள் விநாயகரை வழங்கிய பின்தான் எந்த ஒரு செயலையும் செய்வார்கள். அதே போல் வைணவர்கள் இந்த விஸ்வக்சேனரை வணங்கிய பின்தான் மற்ற தெய்வங்களை வணங்குவார்கள். 4 பிரகாரங்களை கொண்ட இந்த திருக்கோவிலில் சன்னதிகள். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது போ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாயிரந்தது போ, படிச்சோதி ஆடையொடு பல்கலனாய் நிப்பை பொன் அடிச்சோதி கலந்தது போ திருமாலே கட்டுரையே. தாடிக்கொம்பு அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த ஆலயம் மதுரை திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகுமலையானுடைய பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த கோயில் விளங்கி வருகிறது. சுதபஸ் அப்படிங்கிற முனிவருக்காக மதுரை கள்ளழகரே இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்கிறதாக ஐதீகம். ஆகையினால இந்த கோயிலுக்கு வட திருமாலிருஞ்சோலை அப்படின்னு ஒரு கல்வெட்டு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலேயே இந்த வாசகம் வருது. இந்த கோயில் கட்டி சுமார் 850 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய கோயில் சாசனம் அப்படிங்கிற கோயில் கல்வெட்டு புத்தகத்தில் இந்த கோயிலை பற்றி குறிப்பு இருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற மன்னர் காலத்திலையும் அதற்கு பிற்பாடு 17, 18ஆம் நூற்றாண்டுல அச்சுத தேவராயர், ராமதேவராயர் அப்படிங்கிற ராஜாக்கள் காலத்திலையும் இந்த கோயில் புனருத்தாரணம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கோயில் கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னா சிற்பக்கலை. தாடிக்கொம்பு சிற்பக்கலைக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த காலத்து சிற்பிகள்லாம் ஒரு கோயில் கட்டும் போது முன்னுதாரணமாக சொல்லுவாராம், தாடிக்கொம்பு தாரமங்கலம் நீங்களாக அப்படின்னு. அந்த அளவுக்கு நேர்த்தியான சிற்பக்கலையை தாயார் சிறி மண்டபத்தில் 7 14 சிற்பம், வேறு எங்கும் காண முடியாத அற்புதமான சிற்பங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. கலை சிற்ப ரூபத்தில் சக்கரத்தாழ்வாரை இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். அடுத்து புராணங்களில் நம்ம படிக்கலாமே ஒழிய கார்த்திவீரிய அர்ஜுனரை படிக்கலாமே ஒழிய உருவம் எங்கேயுமே கிடையாது. நம்ம கோயிலில் மட்டும்தான் கார்த்திவீரிய அர்ஜுனர் இருக்கார். அப்புறம் விவாக தடைகள் இருக்கிறவா ரதி மன்மதனுக்கு தனி விக்கிரகம் இருக்குது. இரண்ய சம்காரம் 14 சிற்பத்தில் ரொம்ப ரொம்ப வேலைப்பாடு இரண்ய சம்காரம். இத்தனை சிற்பக்கலைகள் அமைந்த ஊர் இந்த தாடிக்கொம்பு ஸ்தலம்.
தெல்லியார் பலர் கைதுலும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளர் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிற போல நம் தேவையெல்லாம் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வள்ளலாக சௌந்தரராஜன் அப்படிங்கிற திருநாமத்தோட இந்த ஆலயத்தில் இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார். வைத்தியாய நமக பதவே நமக விஷ்ணவே நமக பைரவாய நமக ஸ்ரீ சுர்ண कल्याण सौंदरवल्लिनायक सुरीध सौंदरराज स्वामी अनुग्रह सिद्ध्यर्थम श्री सोनागेश्वरभैरव स्वामी कृपाकटाक्ष सिद्ध्यर्थम सोनागेश्वरभैरव स्वामी अष्टमी पूजा काल अलंकार त्रिमंजन पूजा अद्यागरिष्ये गोविंद नाम संकीर्तन गोविंद அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில், தாடிக்கொம்பு, திண்டுக்கல் மாவட்டம். ஒரு கோவில் திருமண வரம், புத்திர யோகம், உடல் ஆரோக்கியம், கல்வி ஞானம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை கொடுத்து கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுப்பினை. அந்த கொடுப்பினையை இங்கு வரும் பக்தர்களுக்கு தவறாமல் வழங்கி வருகிறது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் பெயர் அருள்மிகு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு என்கிற ஊரிலே அமைந்துள்ளது. இங்கு விஷ்ணு சௌந்தரராஜ பெருமாள் என்றும் அவரின் மனைவி லக்ஷ்மி சௌந்தரவல்லி என்றும் வணங்கப்படுகிறார்கள். குடகநாட்டின் கிழக்கு கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஆரம்ப காலங்களில் குடகநாட்டு நீரே தீர்த்தமாக வழங்கப்பட்டது. இப்போது கோவிலுக்குள் இருக்கும் புனித அக்னி தீர்த்த கிணற்றில் இருந்து நீர் எடுக்கப்பட்டு தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. புராண வரலாறு. முற்காலத்தில் இங்கு மண்டூக மகரிஷி என்ற மாமுனிவர் இருந்தார். மண்டூகம் என்றால் தவளை. ஒரு சாபத்தின் காரணமாக அவர் தவளையாக மாறிப்போனார். தன் சாபம் நீங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே மகாவிஷ்ணுவை வேண்டி ஆழ்ந்த தவம் இருந்தார். அப்போது தாலாசுரன் என்ற அசுரன்
அந்த தவத்தை கெடுக்கும் விதமாக முனிவருக்கு பல வழிகளில் தொல்லை கொடுத்தார். இதனால் தவம் தடைப்பட்டது. அசுரனிடமிருந்து தன்னை காக்கும்படி முனிவர் மதுரை கள்ளழகரை வேண்டினார். பக்தனின் வேண்டுதல் கேட்டு அவர் முன் காட்சி கொடுத்த கள்ளழகர் அந்த அசுரனை அழித்தார், முனிவரை காப்பாற்றினார். பண்டுக மகரிஷி விஷ்ணுவை இங்கேயே தங்கும்படி கேட்டார். மகாவிஷ்ணுவும் சம்மதித்தார். சௌந்தரராஜ பெருமாள் என்ற நாமத்துடன் இங்கே எழுந்தருளினார். வடக்கு வீடான புறமலை தாடிக்கொம்பு அழகர் என்று கல்வெட்டு குறிப்பிடுவது போல் மதுரை அழகர் கோவிலில் இருக்கும் அத்தனை சிறப்புகளும் இந்த ஆலயத்திற்கு உண்டு. மதுரை கள்ளழகரை தரிசிக்க முடியாதவர்கள் இங்கிருக்கும் பெருமாளை தரிசித்தாலே அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும். அழகர் கோவிலில் செலுத்த வேண்டிய நேர்த்திக் கடன்களை இந்த கோவிலில் செலுத்தலாம். கோவில் அமைப்பு. கோவிலை வெளியில் இருந்து பார்க்கும்போது அது சிறிய கோவிலாகவே தெரிகிறது. ஆனால் இது 1.5 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் பெரிய கோவில்தான். கிழக்கு நோக்கி இருக்கும் சிறிய கோபுர வாசலை கடந்ததும் சிறியதாக ஒரு 4 கால் மண்டபம் வருகிறது. அதற்கடுத்து கருங்கல்லினாலான தீபஸ்தம்பம் வருகிறது. அதற்கடுத்து 90 அடி உயரம் கொண்ட 5 கலசங்களுடன் கூடிய 5 நிலை ராஜகோபுரம் வருகிறது. இதில் விஷ்ணுவின் தசாவதார சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் வருகிறது. விழாக்காலங்களில் இங்கு கொடியேற்றப்படுகிறது. கொடிமரத்திற்கு எதிரே தலைவிருட்சமாக வில்வமரம் உள்ளது. அதனை அடுத்து விஸ்வக்சேனர் சன்னதி சிறியதாக உள்ளது. சைவர்கள் விநாயகரை வழங்கிய பின் தான் எந்த ஒரு செயலையும் செய்வார்கள். அதே போல் வைணவர்கள் இந்த விஸ்வக்சேனரை வணங்கிய பின் தான் மற்ற தெய்வங்களை வணங்குவார்கள். 4 பிரகாரங்களை கொண்ட இந்த திருக்கோவிலில் சன்னதிகள், Swaran
हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो स्वर्णाकरणवैरव प्रचोदयात्। ॐ दैवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो स्वर्णाकरणवैरव प्रचोदयात्। ॐ दैवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो स्वर्णाकरणवैरव प्रचोदयात्। ॐ स्वर्णाकरणवैरव प्रचोदयात्। ॐ दैवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो स्वर्णाकरणवैरव ॐ दैवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो स्वर्णाकरणवैरव प्रचोदयात्। ॐ दैवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो स्वर्णाकरणवैरव प्रचोदयात्। भैरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि भैरवं प्रचोदयात्। ॐ भैरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय धीमहि तन्नो स्वर्णाकरणवैरव प्रचोदयात्। ॐ भैरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मिकाय नमः। भूतात्मने नमः। भूतभावनाय नमः। क्षेत्रदाय नमः। क्षेत्रपालाय नमः। क्षेत्रज्ञाय नमः। क्षत्रियाय नमः। विराजे नमः। श्मशानवासिने नमः। मांसने नमः। सर्परासगे नमः। स्मरातकृते नमः। वृत्तपाय नमः। गाणपाय नमः। सिद्धाय नमः। सिद्धिदाय नमः। सिद्धसेविदाय नमः। धनवे नमः। गमये नमः। त्रिनेत्रे नमः। बहुनेत्रे नमः। पिङ्गलोचनाय नमः। शूलपानगे नमः। खड्गपानगे नमः। गङ्गाधरे नमः। धूम्रलोचनाय नमः। अभीरवे नमः। भैरवाय नमः। नादाय नमः। धनदाय नमः। धनकारिणे नमः। धनपदे नमः। प्रीतिभावनाय नमः। नागकाराय नमः। नागपासाय नमः। वैद्याय नमः। प्रभवे नमः। कृष्णवे नमः। भैरवाय नमः। श्री स्वर्णारविन्दयोः नानाविधकलवीर पुष्पाञ्जलि समर्पयामि। Guru
ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.